Taste the Daily. மாமன்னர் மருது பாண்டியரின் 224வது நினைவு தினம் மற்றும் குரு பூஜையையொட்டி வரும் வெள்ளிக்கிழமை அவரது திருவுருவச் சிலைக்கு கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள மருது பாண்டியரின் மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என அறிவிப்பு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். சென்னை கொடுங்கையூரில் டியூஷன் செல்வதற்காக சாலையில் நடந்து சென்ற சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை பிடிக்க முடியாமல் திணறும் விடிய அரசின் ஏவல் துறை. அலங்கோல மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் சாலையில் நடந்து கூட செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பில்லாத நிலையில் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அத்திமாஞ்சேரி பேட்டையில் குடிபோதையில் மகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கொடூர தந்தை போக்சோவில் சிக்கினார். பூரண மதுவிலக்கு என கூறி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வைத்து இருப்பதால் மதுவால் நிகழும் குற்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பேருந்தில் பள்ளிக்கு சென்ற 13 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நடத்துனர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருமங்கலத்தில் 5 வயது பேத்திக்கு பாலியல் தொல்லையளித்த தாத்தா போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அனுதினமும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். சென்னை தண்டலம் அருகே டியூட் படத்தில் நடித்த துணை நடிகைக்கு பாலியல் தொல்லையளித்த டாக்ஸி ஓட்டுநர் சிக்கினார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனம். தேனி மாவட்டம் கம்பத்தில் இருந்து கேரளாவுக்கு 22 கிலோ கஞ்சாவை கடத்த முயன்ற 2 இளைஞர்கள் சிக்கினர். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வரும் நிலையில் முதல்வரோ ஆக்கப்பூர்வமான பணிகளை எடுக்காமல் விளம்பரத்தில் அறிவுரை மட்டும் கூறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் கற்குளம் கிராமத்தில் 2 மகன்களை கழுத்தை நெரித்து கொன்றுவிட்டு தந்தை தூக்கிட்டு தற்கொலை. ஆன்லைன் வர்த்தகத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டதால் மனைவி ஊரில் இல்லாத நேரத்தில் கணவன் விபரீத முடிவு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே நடத்தை மீதான சந்தேகத்தால் 2வது மனைவியை கொன்று சடலத்தை ஓலைக்குள் மறைத்து வைத்துவிட்டு முதியவர் விஷம் அருந்தி தற்கொலை முயற்சி. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அரசு மருத்துவமனையில் மது போதையில் 2 பேருக்கிடையே ஏற்பட்ட தகராறின் போது ஒருவர் மற்றொருவரை கத்தியால் சரமாரியாக குத்தியதில் கடலூரைச் சேர்ந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தாததால் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக மக்கள் விமர்சனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மது போதையில் தகராறு செய்த இளைஞரை கத்தியால் வெட்டிய அடையாளம் தெரியாத நபர்கள் தப்பி ஓட்டம். விடியாதிமுக ஆட்சியில் மது போதையால் இளைஞர்கள் அட்ராசிட்டி செய்வதும் கொலை முயற்சியில் ஈடுபடும் சம்பவங்களும் தொடர்கதையாகும் அவலம். திருநெல்வேலியில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளை நம்பி சைபர் கொள்ளையர்களிடம் 18 லட்சம் ரூபாயை இழந்த கல்லூரி முதல்வர். ஆன்லைன் மோசடி கும்பல்களால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து உள்ள நிலையில் தடுக்க வேண்டிய சைபர் பிரிவு போலீசாரோ கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே வீடு ஒன்றில் 25 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. விடிய அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் சாடல்.
ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே சோளிங்கர் செல்லும் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையின் பின்புறம் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பனை. சட்டவிரோதமாக கூடுதல் விலைக்கு மது விற்பனை நடைபெறுவது குறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை பெரிய கடை வீதியில் உள்ள நகைக்கடையில் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடிக்க முயன்ற அசாமைச் சேர்ந்த நபர் சிக்கினார். விடியாதிமுக ஆட்சியில் கொங்கு மண்டலத்தில் நாள்தோறும் அதிகரித்து வரும் குற்ற சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். கோவை அரசு மருத்துவமனையில் ஆயுதங்களுடன் அத்துமீறி நுழைந்த போதை ஆசாமிகள் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சமீபத்தில் சில போதை ஆசாமிகள் பெண்கள் வார்டுக்குள் சென்று செவிலியர்களிடம் தகராறு செய்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் போதிய போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவது இல்லை என நோயாளிகள், பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவாரூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வீட்டின் பூட்டை உடைத்து 22 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் ஏவல்துறை முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளையர்கள் அச்சமின்றி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி பாலக்கரை பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் 17,000 ரூபாய் மதிப்புள்ள போதை மாத்திரைகளுடன் பிடிபட்டார். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருள் கடத்தல்கள் அதிகரித்து உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி முத்தையாபுரத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக 118 மது பாட்டில்களை கடத்தி வந்த 2 இளைஞர்கள் சிக்கினர். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் மட்டுமின்றி சட்டவிரோத மது விற்பனையும் அமோகமாக நடைபெறுவதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா அருகே திமுக நிர்வாகிக்கு சொந்தமான பட்டாசு ஆலை அனுமதியின்றி இயங்கியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டது. ஆளும் கட்சியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அரசுக்கு எதிராக சட்டவிரோதமான செயலில் ஈடுபடுவது வெட்ட வெளிச்சமாகி வருவதை அடுத்து ஸ்டாலின் அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழப்பு. சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தப்பட்ட காரை எடுக்குமாறு கூறிய போக்குவரத்து காவலரை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட மயிலாடுதுறை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். ஆளும் திமுக கூட்டணியில் உள்ள திமிரில் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் அடாவடியில் ஈடுபட்டு சட்ட திட்டங்களை காற்றில் பறக்கவிடும் அவலம். கடலூரில் பெய்த மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக காட்சியளித்த உழவர் சந்தையில் நாற்று நட்டு போராட்டம் நடத்திய வியாபாரிகள். உழவர் சந்தையை மேம்படுத்தி தருமாறு விடியா ஸ்டாலின் அரசுக்கு வியாபாரிகள் கோரிக்கை. வியாபாரம் பண்றோம். எங்களுக்கு ஒரு மழை வந்தா ஓடி ஒண்ட இடம் இல்லையா. அங்க போனாலும் தோத்துறாங்க, அங்க போனாலும் தோத்துறாங்க. இந்த விவசாய பொருள் வீணா அழுகி போகுது. நாங்க எப்படி இதெல்லாம் நாங்க காசு சேர்த்தி கொள்ள கொடுக்கறது? தமிழ்நாடு கடன் நிதியில் 31% மட்டுமே மூலதன செலவுக்கு பயன்படுத்தப்படுவதாக சிஏஜி அறிக்கை. 2023-24 நிதி பற்றாக்குறை 10.43% உயர்ந்து 90,430 கோடியாகவும் மாநில கடன் 7,62,000 கோடியாகவும் உயர்ந்துள்ளதாக சிஏஜி வெளியிட்ட அறிக்கையில் தகவல். டான்ஜெட்கோ நுகர்வோரிடமிருந்து வசூலித்த 1,985 கோடி மின்சார வரியில் 1,457 கோடி மட்டுமே அரசுக்கு செலுத்தப்பட்டது சிஏஜி அறிக்கையில் அம்பலம். செலுத்தப்படாத 507 கோடியே 43 லட்சம் ரூபாய் மக்கள் பணம் எந்த அமைச்சர் மற்றும் உடன்பிறப்புகள் பாக்கெட்டுக்கு சென்றது என மக்கள் கேள்வி. செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் பரவலாக பெய்த மழை. ஸ்டாலின் அரசின் நிர்வாக திறமையின்மையால் சிறிய மழைக்கே குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலை மூழ்கிய அவலம். சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 163 உறுப்பு கல்லூரிகளில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் உயர்கல்வித்துறை செயலற்று கிடப்பதால் மாணவர்கள் உயர்கல்வியில் சேர முடியாத நிலை இருப்பதாக பெற்றோர் வேதனை. நெல் மூட்டைகளை கிடங்குகளில் சேமித்து வைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3 மாதத்துக்கான அரிசியை மொத்தமாக வழங்க வலியுறுத்திய மத்திய அரசின் உத்தரவை செயல்படுத்தாத ஸ்டாலின் அரசு.
தங்களின் செயலற்ற தன்மைக்கு மத்திய அரசை குறை சொல்லிவிட்டு தப்பிக்க நினைக்கும் திமுக அரசு தற்போது மத்திய அரசின் உத்தரவை பின்பற்றாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் ராட்சத மரம் ஒன்று வேரோடு சாய்ந்து சாலையில் சென்ற கார் மீது விழுந்ததால் 2 காயம். பருவமழை தொடங்குவதற்கு முன்பு முறியும் நிலையில் உள்ள மரங்களை விடிய அரசின் மாநகராட்சி அகற்ற நடவடிக்கை எடுக்காததால் விபரீத நிகழ்வு அரங்கேறியதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவானூர் கண்டிகையில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு பொதுமக்கள் வராததால் அரட்டை அடித்துக் கொண்டு செல்போனில் பேசிக் கொண்டும் இருந்த அதிகாரிகள். விளம்பரத்திற்காக ஸ்டாலின் அரசு நடத்தி வரும் இந்த முகாமால் அதிகாரிகளின் வழக்கமான பணிகள் பாதிக்கப்படுவதுடன் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக விமர்சனம். சென்னை பட்டாளம் அங்காளம்மன் கோயில் தெருவில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதி. மழைநீர் கால்வாய் அமைக்க ஒதுக்கப்பட்ட 4000 கோடி ரூபாய் நிதி என்ன ஆனது என ஸ்டாலின் அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி தென்கால் பாசன பகுதியில் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்ட மதகுகள் ஒரே மாதத்தில் சேதமடைந்ததால் விவசாயிகள் அதிர்ச்சி. 2000 ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், விடியா ஸ்டாலின் அரசு தரமற்ற முறையில் மதகுகள் அமைப்பதே சேதமடைய காரணம் என குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே அரசு மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதி. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடியா அரசு முறையாக எடுக்க தவறியதே தண்ணீர் தேங்கியதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் பல இடங்களில் மூடப்படாமல் இருப்பதால் மழைநீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக மக்கள் அச்சம். மழைநீர் வடிகால்வாய் பணிக்காக 4000 கோடி ஒதுக்கீடு செய்ததாக போலி விளம்பரம் தேடிய ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 4 ஆண்டுகளாக ஆமை வேகத்தில் பணிகள் நடைபெறுவதால் அவதி உறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தமிழக அரசு 2023-24 நிதியாண்டு அறிவித்த 1540 திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் சுமார் 14,808 கோடி ரூபாய் செலவிடப்படாமல் முழுமையாக அரசுக்கு திருப்பி அளிக்கப்பட்டது மத்திய கணக்கு தணிக்கை அறிக்கை வாயிலாக அம்பலம். பெயரளவுக்கு திட்டங்களை அறிவித்து விளம்பரப்படுத்தி நாடகமாடும் விடிய அரசின் பித்தலாட்டம் இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் திருவாசகம் முற்றோதுதல் வழிபாடு செய்த சிவன் அடியார்களை வெளியே விரட்டிய விடியா திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை. தரக்குறைவாக பேசி குடைக்கம்பியை வைத்து குத்தி தள்ளி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி தரக்குறைவாக நடந்து கொண்டதற்கு சிவன் அடியார்கள் கண்டனம். நீங்க அனுமதி வாங்கி தானே படிக்கிறீங்க, இங்க படிக்க போறோம் லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை அனுமதிச்சு தான் அவங்க படிக்க விட்டுருக்காங்க. ஆனா இப்ப திடீர்னு வெளியே போங்கிறாங்க. திருவாரூர் மாவட்டம் ஓவேல்குடியில் கடந்த 15 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் கிராமத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையின் காரணமாக முளைக்க தொடங்கிய அவலம். விடிய அரசின் அலட்சியத்தால் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளும் விவசாயிகளிடம் உள்ள நெல்மணிகளும் வீணாகி வருவதற்கு ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என விவசாயிகள் சாடல். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் நெடுங்கண்டம் கூட்டாறு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆளில்லாத வேன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீடியோ காட்சி. கூட்டாறு பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் கரை புரண்டு ஓடும் நிலையில் கார் உள்ளிட்ட வாகனங்களும் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டன.
கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடியாக உயர்ந்த நிலையில் அணையில் இருந்து கேரள பகுதிகளுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. 3 மதகுகள் வழியாக நீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் வண்டி பெரியாறு, வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புதரா உள்ளிட்ட பெரியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் உள்ள பீமன் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்வதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தல். சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் அக்டோபர் 22, 23 கனமழைக்கு வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல இயக்குநர் செந்தாமரை கண்ணன் அறிவிப்பு. வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான இடங்களிலும், அதற்கடுத்து வரும் ஒரு வார காலத்திற்கு அநேக இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும், ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் திருச்சி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட வடகோடை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வரும் 21ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும், அது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளை நெருங்க வாய்ப்பிருப்பதாகவும் கணிப்பு. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் மிக கனமழை எதிர்வரும் நாட்களில் கனமழையாக குறைய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்ற சனி மகா பிரதோஷ வழிபாடு. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் மகா தீபாராதனையில் பங்கேற்று சுவாமி தரிசனம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து காணலாம். இணைந்திருங்கள். நியூஸ் ஜே. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் ஜே தொலைக்காட்சி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் சுடுகாட்டுக்கு செல்ல சாலை இல்லாததால் மழை காலத்தில் சடலங்களை வயல்கள் வழியாகவும் காடுகள் வழியாகவும் மக்கள் எடுத்துச் செல்லும் அவலம். மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்ற இயலாத விடிய அரசின் அதிகாரிகள் பணியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. தேனி மாவட்டம் முல்லை பெரியாற்றில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 100 அடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாய நிலங்கள் கடும் பாதிப்பு. பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரில் மூழ்கி 5000த்திற்கும் மேற்பட்ட வாழை மரங்களும் சின்ன வெங்காயம், தக்காளி, மல்லிகை, முல்லை, பயிறு வகைகளும் சேதமடைந்ததால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊருக்கு மக்கள் வாகனங்களில் படையெடுப்பதால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். விடியா அரசு முறையாக போக்குவரத்து முன்னேற்பாடுகளை செய்யாததன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தீபாவளி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்களால் 2வது நாளாக செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க விடிய அரசு எந்த ஏற்பாடுகளையும் செய்யாததால் மாமண்டூர் பாலாறு பாலம் முதல் இருகுன்ற பள்ளி பழவேலி வரை 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தீபாவளியை முன்னிட்டு பெங்களூரு, கன்னியாகுமரி மற்றும் சென்னை தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். உரிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என தெரிந்தும் அலட்சியத்தில் உள்ள விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறையால் அவதிக்குள்ளான வாகன ஓட்டிகள். சென்னை அடுத்த கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் செல்வதற்கு போதிய அரசு பேருந்துகளை விடிய அரசு இயக்காததால் அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதம். பொதுமக்களின் வசதிக்கேற்ப கூடுதல் பேருந்துகளை இயக்கக்கூட ஸ்டாலின் அரசுக்கு தெரியாதா என பொதுமக்கள் ஆவேசம். மக்களை ஏமாத்துறாங்க. பஸ்ஸே கிடையாது. காட்டு முன்னாடி ரெகுலரா 3 பட்டு பஸ் ரிசர்வேஷன் சொல்லி அனுப்புறாங்க. எங்க ஊருக்கு ரிசர்வேஷன் பஸ்ஸே கிடையாது. ரிசர்வேஷன் சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட்ல சொல்லல. சொன்னதானே நாங்க ரிசர்வேஷன் பண்ண முடியும். எப்படி அது என்ன 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 ரீசன் ஒன்றும் புரியலையே. 20,000 பஸ் கிடையாது, ஒரு பஸ்ஸும் கிடையாது. எங்களுக்கு வர பஸ்ஸே விடலாங்க. 320 பஸ்ஸுங்க காட்டு முன்னாடி ரெகுலரா போற பஸ். அந்த பஸ்ஸே இல்லை. புதுசாக ஒரு வண்டி விட்டா ரிசர்வேஷன் பண்ணலாம். புது வண்டி எக்ஸ்ட்ரா வண்டி விட்டா ரிசர்வேஷன் பண்ணலாம். எந்த வண்டி பேர் விடல. விட்ட வண்டியை விட்டுட்டு இவங்க ரிசர்வேஷன் பேரில் வந்து பிராடா பண்ணிட்டு இருக்க. கொம்ப நாங்கள் போடுற வரி காசுக்காக உங்க இஷ்டத்துக்கு பஸ் விடுறீங்க. எப்படி ரிசர்வேஷன் எப்படி? சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தொடாவூரில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கால்நடை சந்தையில் 3 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் விற்பனை. தலைச்சேரி, செம்மறி, வெள்ளாடு உள்ளிட்ட ஆடுகள் 2,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கேளூர் தேப்பனந்தல் மாட்டுச் சந்தையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 2 கோடிக்கு மேல் மாடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டதாக வியாபாரிகள் தகவல். தேனி மாவட்டம் தேவாரத்தில் ஓடை தூர்வாரப்படாததால் கோழி பண்ணைக்குள் புகுந்த காட்டாற்று வெள்ளம். அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தால் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 8,000 கோழிகள் உயிரிழந்த நிலையில் இழப்பீடு வழங்க கோரிக்கை. பஞ்சாயத்து போல 2 நாளைக்கு முன்னாடி ஓடையில தூர்வாரிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் இதை வந்து எடுத்து விடுறதுக்கு நாங்க வர்றான்ட்டு அலட்சியமா விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. கரெக்டா அவங்க எடுக்காத பகுதியில இருந்து தண்ணி மேலே ஏறி தோட்டத்துக்குள்ள வந்து இப்ப 10,000 கோழி செத்துருச்சு.
தீபாவளிக்கு நாளைக்கு விடிஞ்சா இன்னைக்கு நைட் எடுக்க வேண்டிய கோழி இப்போ நான் அட்டைப்பட்டு என் வாழ்க்கையை என்ன பண்ணுறது தெரியாமல் நான் முழிச்சிட்டு இப்போ உட்காந்துருக்கேன். தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மேகமலை அருவியிலும் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தடுப்பு கம்பிகளை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வரத்து குறைவு காரணமாகவும் தொடர்ந்து உயரும் பூக்கள் விலை. மல்லிகை 2500 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 2000 ரூபாய்க்கும் விற்பனை. பிச்சிப்பூ 1200 ரூபாய்க்கும் விற்பனையாவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெய்த மழையால் ஐயனார் ஆற்றின் வழியாக நகராட்சிக்கு சொந்தமான 2 குடிநீர் தேக்கங்களுக்கு செல்லும் நீரின் அளவு அதிகரிப்பு. மருங்கூர், ஆதியூர், புதுக்குளம், பிரண்டைக்குளம் உள்ளிட்ட கண்மாய்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தீபாவளியை முன்னிட்டு தருமபுரி, தூத்துக்குடி, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சிறப்பு வாரச்சந்தையில் படு ஜோராக நடைபெற்ற ஆடுகள் விற்பனை. சிறப்பு சந்தையை காரணம் காட்டி அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 3 மடங்கு கூடுதலாக கட்டணம் வசூலித்ததை விடியா அரசு பேரளவுக்கு கூட கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் வேதனை. சென்னை 800 சதுப்பு நிலங்களை மீட்டெடுப்பதாக கூறிய வாக்குறுதிகளை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றவில்லை என சேவ் 800 அமைப்பு அறிக்கை. அரசின் செயலற்ற தன்மையால் 22 துறைகளின் மதிப்பீட்டில் அரசு வெறும் 9% மட்டுமே பெற்றுள்ள நிலையில் 800 சதுப்பு நில பகுதிகளில் மாசு கட்டுப்பாட்டு விதி மீறல், நீதிமன்ற உத்தரவு அவமதிப்பு, துறை ஒருங்கிணைப்பு குறைபாடு போன்ற பல நிர்வாக சீர்கேடுகள் இருப்பதும் அம்பலம். நாகை மாவட்டத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து நெல் மூட்டைகளை குடோனிற்கு எடுத்துச் செல்ல போதிய லாரிகள் இயக்கப்படாததால் விவசாயிகள் அவதி. பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் விரைந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்து குடோனிற்கு எடுத்துச் செல்லாமல் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. சென்னை பட்டாளம் அங்காளம்மன் கோவில் தெரு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மழை நீருடன் கழிவுநீர் தேங்கி நின்றதால் பொதுமக்கள் அவதி. சுகாதாரமற்ற சூழலால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பலமுறை புகார் அளித்தும் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ள விடியா மாநகராட்சி விழித்தெழவில்லை எனவும் மக்கள் ஆவேசம். நாங்கள் இங்கே வசிக்கிற மக்கள் இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஊருன்ட்டு. இங்கே குழந்தைங்க எல்லாமே இது தாண்டி தான் வரணும். எல்லாமே படிக்கிற குழந்தைங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க. யாருமே இங்கே விஐபிலாம் யாருமே இல்லை. இல்லாதப்பட்டவங்க கார்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, கூலி வேலை செய்கிறவங்க, அந்தமாரி தங்குற ஆளுங்க. இங்கே படிக்கிற ஜென்ரல் பர்சன் தான். யாருமே அண்ணா நகர் அந்த மாரிலாம் இல்லை. எப்பவுமே இந்த ஏரியாவில் இந்தமாரி தான். இப்போ பாருங்க, மழை ஒன்றே பெருசால எதுவுமே பெய்யல. நீங்களே பார்க்குறீங்க, சும்மா லைட்டாக பெஞ்ச மழை தான். கொஞ்சம் வந்து கேமரா ஜூம் பண்ண சொல்லுங்கள். தண்ணி பாருங்கள் ரோட்டில். இங்கே எல்லாருமே வசிக்கிறவங்களும் மக்கள் தானே. ஏன் இந்த மக்கள்களை யாரும் நல்லது செய்ய மாட்டாங்களா? இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் வந்து எட்டி கூட பார்க்கல. சம்மந்தப்பட்ட அதிகாரியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியும் யாரும் வந்து எட்டி கூட பார்க்கல. தண்ணி நின்னப்பாடு தான் இருக்குது. அப்படியே பெரியவங்க சின்ன பசங்க எல்லாருமே இங்கே இருக்காங்க. எல்லாம் இப்போது ஒரு டிசீஸ் வர ஒரு பயம் ஒன்று இருக்குது எங்களுக்கு. நோய் அதாவது யாருக்கு எப்படி என்ன ஆகும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு கொட்டி தீர்த்த கனமழையால் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதுடன் சாலைகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. மின் கம்பிகள் அறுந்து விழுந்து மின் தடை ஏற்பட்ட நிலையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு. அரசு பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மீது வழக்கு உள்ளதா, அவர்களின் பெற்றோர் சிறையில் உள்ளனரா உள்ளிட்ட தனிப்பட்ட பின்புலங்கள் குறித்து தகவல் சேகரிக்க தடை விதிக்க கோரிய பொதுநல மனு மீது அக்டோபர் மாத இறுதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், குழந்தைகள் நல இயக்குநர் ஆகியோருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தீபாவளியை முன்னிட்டு திருச்சி மாநகரின் பஜார் வீதிகளில் பொருட்கள் வாங்க அலைக்கடலென திரண்ட பொதுமக்கள். முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படாததால் கூட்ட நெரிசலில் சிரமப்பட்டு பொருட்களை வாங்கிச் செல்லும் மக்கள். முல்லை பெரியாறு, வைகை ஆறு, கொட்டக்குடி ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வைகை அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் பொதுமக்கள் வைகை ஆற்றங்கரையோரம் செல்வதற்கும், குளிப்பதற்கும், துணி துவைப்பதற்கும், கால்நடைகளை குளிப்பாட்டுவதற்கும் தடை விதிப்பு.